பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் நாசரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொன்னதுன்னா, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரி, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற மீண்டுமாக இந்த சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இப்போ நம்ம கடந்து போகிற சூழல் தெரியும். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அங்கே யுத்தம் நடக்குது, பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல காரியங்கள், சூழல்கள், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிறையா காரியங்கள் நடக்குது. அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அது குறித்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம சில காரியங்கள் நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம், இது என்ன பண்ணுது, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப காரியங்கள் நம்மளை மனதை குறிவைக்கும்படியாக, நம்மளுடைய தாட்ஸ் குறிவைக்கும்படியாக, நம்மளுடைய சிந்தனை குறிவைக்கிறது, நம்ம செய்கையில் குறிவைக்கும்படியாக, நம்மளை மேனிபுலேட் பண்ணும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம். இன்றைக்கி ரொம்ப காரியங்கள் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் எனர்ஜி, இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட், நம்ம கையில் ஃபோனை கொடுத்து ஃபோன் மூலியமாக நம்மளே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. நாம் ஃபோனை யூஸ் பண்ணல, ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணும்படியாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத ஒரு சின்ன காரியத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான், ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். நல்லா கவனி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார், வசனம் ஆவியாக இருக்கிறது. அப்போ இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? ரெண்டு காரியம். தேவன் ஆவியா இருக்கிறார், வசனம் ஆவியா இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனம் ஆவியா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா இந்த வசனத்தை குறித்து பார்க்குறப்போ 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ இந்த பைபிள் வசனம், இந்த பைபிள்ல ஏதோ ரகசியங்கள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய ரகசியங்கள் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம், இது சாதாரண புத்தகம் இல்லை. இதை எழுதுனது ஏதோ தியோலஜன், வேத வல்லுநரோ அறிஞரோ கிடையவே கிடையாது. சாதாரண மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த அபிஷேகப்பட்டு எழுதின புஸ்தகம் இது. இதோட ஆத்தர் ஹோலி ஸ்பிரிட். இதில் பல ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு சின்ன ரகசியம், அநேகமாக அனைவருக்கு தெரிஞ்ச ரகசியம் தான். அதோட முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களோட பேச விரும்புகிறேன். என்ன ரகசியம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு அந்த ரகசியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். எங்கள் ஊழியத்தில், கிராம ஊழியத்தில் எங்களோட ஒரு உடன் சகோதரர் இருக்கிறார், ஒரு பரிசுத்தவான். அண்ணனும் நாங்கள் நிறையா கிராம ஊழியத்துக்கு போயிட்டு இருப்போம். அவருடைய மகள், அவள் எம்ஃபார்ம் படித்து முடித்தால், அவர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாள். அவருடைய ரகசியம் என்னவென்றால், அவள் எப்பொழுதுமே திடீர்னு சொல்வாள், அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்வாலாம், நான் 2 மாதத்தில் நான் நியூ டெஸ்ட்மென்ட் முடிக்க போகிறேன். இல்லை ஒரு நாளைக்கு இந்த எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுத்தாலாம், நான் ஆண்டவரே, நான் 25 சாப்டர், ஒரு நாளைக்கு 25 சாப்டர் படிக்க போகிறேன், நான் 90% மேலே மார்க் எடுக்கணும். நல்லா கவனிங்க, மாஸ்டர் இன் ஃபார்மசி, அதாவது மெடிக்கல் ரீதியாக படிக்கிற பிள்ளைக்கு அவர் சொல்கிறா, ஒரு நாளைக்கு நான் 25 சாப்டர் படிக்க போகிறேன், நான் 90% மேலே மார்க் எடுக்கணும்னு அவர் பொருத்தனை பண்ணினால், அவள் படித்து முடிக்கிறப்போ அவரோட மார்க் 93%. அவர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணார். அப்போது என்ன ஃபாலோ பண்ணா, என்ன ரகசியம் என்னன்னா, வேத வசனம். வேத வசனத்தில் படிக்கிறதுலையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக எழுதுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களையும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இதை வாசிக்கிறவனும் இதில் கேட்கிறவனும் இதில் கடைப்பிடிக்கிறவனும். அப்போது நீங்கள் வாசிக்கிறது, கேட்கறது, இது ரெண்டும் ஒரே ஆளில் ஒரே நேரத்தில் பண்ணலாம். எப்படி தெரியுமா? நீங்கள் இந்த பைபிள் எடுத்துகிட்டு சத்தமாக வாசிங்கனாலே நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்கள் காது கேட்குது. நம்மளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் டோஸ் நம்ம உடம்புல எதுன்னா, முதலாவது கண்ணு, காது, வாய். வாட் யூ see, வாட் யூ ஹியர், வாட் யூ ஸ்பீக், இட் கவுண்ட்ஸ். இதுதான் குவாண்டம் எனர்ஜி, குவாண்டம் ஃபிசிக்ஸ், நிறையா இருக்குது. நிறையா காரியங்கள் இருக்குது. இனி வர நாட்கள் அதை பற்றி உங்கள் கூட நிறைய சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னுதாரணமாக அதை சொல்லுகிறேன். அப்போது வேதத்தை நீங்கள் சிம்பிளாக வாசித்தாலே அதுக்குள்ளார பல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அதனால் அன்பான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறதுக்கோங்க.
ஒரு ஒரு சின்ன மகள்கிட்ட பேசியிருந்தேன், காலேஜ் படிக்கிற மகள்கிட்ட பேசியிருந்தேன். அங்கிள், நான் வந்து படுக்கிறதே 3 மணிக்கு தான். அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3 மணிக்கு படுப்பேன், 6 மணிக்கு அலாரம் வைப்பேன், எந்திரிப்பேன், போயிடுவேன், பஸ்ஸில் தூங்கிட்டு போவேன்றான். சார் இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைங்களோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறது பிள்ளைங்க 4 மணிக்கு தான். ஆச்சா, ஆனால் என்ன பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்க? ப்ரொடக்டிவிட்டி இருக்கா? 0. உலக ரீதியாகவும் ப்ரொடக்டிவிட்டி ரிசல்ட் 0, ஆவிக்கு ரீதியாக ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரே ஒரு சேலஞ்ச் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் வாலிப பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பொருத்தனையோட வேதத்தை படிக்க கற்றுக்கோங்க. இங்கே பாருங்க, வேதத்தை படிக்கணும், இதுலேருந்து இல்லை. இது வந்து ஹோலி பைபிள், இது பரிசுத்த வேதாகமம், இது பரிசுத்த ஃபோன் கிடையாது. அதனால ஃபோனை யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை, நல்லது, ஃபோனை உபயோகப்படுத்துங்கள். ஆனால் வேதத்தை வேத புஸ்தகத்திலேருந்து வாசியுங்கள். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்களால் படிக்க முடியல, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, தூக்கம் வரலையா? உண்மையாக சொல்கிறேன், தூக்கம் வரலையா? ஏன்னா நீங்கள் ஃபோனை பார்த்துருக்கனால தூக்கம் வராது, அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. தூக்கம் வரலையா? இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து படிங்க. ஒரு சாங்ஸ், தமிழ் சாங்ஸு, டான் மோயன், ரான் கெனோலி, இல்லாட்டி பெர்க்மன் ஜெயா சாங்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு கேட்டே இருங்க, தூக்கம் வரும். சென்ஸ் ஆச்சுங்களா? இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒரு சின்ன ரகசியம் இந்த காலகட்டத்தில், ஐயா நீங்கள் என்ன ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, யுத்தம் வந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குமா தெரியாது, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. ஆச்சா, ஆனால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. அதில் முதல் வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேதத்தை படிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேத புத்தகத்திலிருந்து படிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெசேஜும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெசேஜ் மாத்திரம் தானா? இல்லை. இது பெற்றோரில் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்ட ஒரு பிரதானமான மெசேஜும் இருக்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பெற்றோர்களை உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கு, நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறதுனா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். யாருங்க? என் ஜனங்கள் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? உங்களே என்னையும் பார்த்தா சொல்றாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ ஆசாரண இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அன்பான சகோதரன் சகோதரிகள், பெற்றோர்கள் நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானுமே ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம், அந்த நம்மள தான் போயிட்டு இருக்கு. அதனால லாபம் வச்சுக்கோங்க. வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, பொருத்தினோட வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் வேத புத்தகத்தை வாசிக்கிறப்போ தேவன் நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வார். என் வேதத்தை மறந்தாலும் நம் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்றாரு. அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. வாசிக்க கற்றுக்கோங்க, பொருத்தினோட வாசிக்கலாம். ஒருவேளை அன்பான வாலிப மகனே, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 சாப்டர், 4 சாப்டர்ஸ் அட்லீஸ்ட் இல்லாட்டி ஒரு 10 minutes நல்லா டைம் வச்சுக்கோங்க. உங்களை அம்மா அப்பா முன்னாடி படிக்கணும் எல்லாம் விருப்பம், நல்லா உங்களுக்கு ஃப்ரீ டைம் உங்களுக்கு கரெக்டான டைம் சொல்லட்டுமா? பார்த்துருக்கேன் அன்பன் வாலிப மகளை, உங்களோட கரெக்ட் டைம் என்ன தெரியுமா? நைட் ஒரு 11:55 வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு 12 o'clock வச்சுக்கோங்க. அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லா வாலிப பிள்ளைங்க 1 மணிக்கு முன்னாடி தூங்குறதுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைங்க தூங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆச்சா, அதனால நான் நிறைய வாலிபர் மத்தியில் பேசுகிறேன். எனக்கும் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். ஆச்சா, அதனால சொல்கிறேன், ஒன்று ஒரே ஒரு காரியம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 12 மணிக்கு அலாரம் வைங்க, நல்லா எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல தமிழ் பைபிள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இஃப் யூ வெல் versed with English, if you are able to understand English clearly, properly, take an English Bible. அதர்வைஸ் தமிழ் நல்ல லாங்குவேஜ், ஏன்னா ஹோம் அதாவது மதர் டங் நம்மளுக்கு. தமிழ் பைபிள் எடுத்து படிங்க, சத்தமாக படிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ரகசியம் ஒன்று பைபிள் படிக்கிறது. 2வது முக்கியமான ரகசியம் சத்தமாக படிக்க. ஏன்னா சத்தமாக படிக்கிறப்போ உங்கள் காதுகள் நீங்கள் வாசிக்கிறதை கேட்கும். தயவுசெய்து படிங்க. உலகம் ரொம்ப மோசமான காரியத்தில் போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமான காரியத்தில் போயிட்டுருக்கு. தயவுசெய்து உங்களுக்காக படிங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்காக படிங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஊழியக்காரர் சொல்கிறாரு, பாஸ்டர், உங்களுக்காக படிங்க. மேக் எ கமிட்மெண்ட். அந்த கேர்ள் பாருங்க, ஷி மேட் எ கமிட்மெண்ட் தட் ஷி வில் ரீட். நான் படிப்பேன், 25 சாப்டர் படிப்பேன், அவர் டிசிஷன் எடுத்தா. அதனால அவள் உயர்த்தினார். நீங்களும் நானும் படிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த, ஆசீர்வதிக்க, பாக்கியமதிகளாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தீர்மானம் கவுண்ட்ஸ். நீங்கள் இப்போ கூட சொல்லலாம், இதை பார்த்துட்டு இருக்கப்போ கூட சொல்லலாம், நான் இன்னையிலேருந்து நான் ஒரு 4 சாப்டர்ஸ் படிப்பேன். ஒருவேளை ஒரு கமிட்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, சும்மா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, 4 சாப்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் டுடே ஆன்வர்ட்ஸ் போடுங்க.
நல்லது. ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஒரு 5 சாப்டர்ஸ், ஒரு கமிட்மெண்ட், ஒரு சின்ன ஒரு ஃபெய்த் கமிட்மெண்ட் மாதிரி போடுங்க. இல்லாட்டி சத்தமாக சொல்லுங்க, ஓகே ஓகே அங்கிள், நான் இன்னையிலேருந்து நான் ஒரு 4 சாப்டர்ஸ் படிக்கிறேன். ஸ்டார்ட் வித் ஒரு மாதம் நான் ஒரு 10 days 4 சாப்டர்ஸ் படிப்பேன், இல்லாட்டி ஒரு 15 days 4 சாப்டர், இல்லை ஒரு மாதம் 4 சாப்டர், அதுக்கப்புறம் நான் 5 சாப்டர்ஸை மாற்றுவேன். நல்லா படிங்க. என் பையன்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ பைபிள் மற்ற புக்ஸை படிக்கிறது இல்லை, பைபிளை மாத்திரம் படிக்க மறந்துடாது. பைபிளை படி. இன்னைக்கு வளர்ந்த பெரியவரானா கூட நான் சொல்கிற ஒரே பைபிள் படிச்சியா, பைபிளை படி. இன்னொரு காரியமும் சொல்வேன், அம்மா அப்பா கிட்ட ஹானஸ்டாக இருக்க முடியாது, ஆனால் ஆண்டர்கிட்ட உண்மையாக இரு. தப்பு பண்ணால் ஒத்துக்கோ, ஆண்டர்கிட்ட மறைச்சி பிரயோஜனம் இல்லை. அதே தான் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பு தங்கச்சி தம்பி உங்ககிட்டயும் சொல்கிறேன், ஆண்டர்கிட்ட உண்மையாக இருக்க கற்றுக்க. சில பெற்றோர்கிட்ட உண்மையாக இருக்க முடியாது, பரவாயில்ல, ஆனால் ஆண்டர்கிட்ட உண்மையாக இருக்கு. பி ஹானஸ்ட் வித் காட், நீங்கள் ப்ராக்டிக்கல் வித் காட், பி ப்ராக்டிக்கல். என்ன படிப்பேன் நீங்கள் டிசிஷன் எடுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரிங்களா? உங்களுக்கு சின்ன ஜெபம் சேர்க்க. அன்பான இயேசப்பா, உங்களுடைய கரத்தில் இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அன்றே நீங்கள் தொடுங்க. அன்றே ஏதோ ஒரு ராஜா அந்த வாழ்க்கையில் எந்த குறைவு குற்றங்களும் ஒரு விஷயம் மன்னிங்க இயேசப்பா, வழி நடத்துங்க. உங்களுடைய வேதத்தின் ரகசியங்கள், உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கது அவன் கண்களை திறந்துருங்க. என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அன்றே ஏதோ ராஜா, வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கச்சியும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. வேதத்தை படிக்க, வேதத்தில் ரகசியங்களை புரிந்து கொள்ள கிருபை தாங்க. அன்றையதோ அந்த மனநிலையை தாங்க ராஜா. அதுக்கு கொண்டு வர எல்லா டிஸ்டர்பன்ஸ் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக அவங்களோட சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்யுங்க ராஜா. அன்றையதோ ராஜா அவங்களோட பிரெயின், அவங்களோட தாட்ஸை ஆளுகை செய்யுங்க. அவங்க ஃபோனில் ஆளுகை இறங்கட்டும், அவங்களோட ஆல்கரிதமில் ஆளுகை இறங்கட்டும் ராஜா. அன்றைய அவங்களோட சிந்தனையில் ஆளுகை இறங்கட்டும். பைபிள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுக்கிற போய்த்தாங்க. இப்பொழுது என்னோட ஜெபிச்சு கொண்டு இந்த ஃபர்ம் டிசிஷன் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அன்றைய அவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. தோ ராஜா, அவங்க வேதத்தில் இன்னும் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதை எங்கள் மன கண்களை திறந்துடலுங்க. கர்த்தரோட ஆளுக்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. அன்றைய இதை பார்த்து அன்றைய இதோட ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைங்களோட சாட்சியம் கண்களால் காண காதில் கேட்க கிருபித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆவிக்குரிய ரகசியங்கள், சின்ன ரகசியங்கள் தான், சின்ன காரியங்கள் தான். இதை குறித்து நான் அநேக காரியங்களை பேச இருக்கிறேன். அதனால நீங்கள் இந்த ஒரு லைக் போட்டுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஒருவேளை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, அப்பார்ட் ஃப்ரம் சில்ட்ரன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பைபிளை படித்தா அவ்வளோ படிக்கிறதுனால அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. சரிங்களா? இன்னும் பல ரகசியங்கள் இருக்குது. வரும் நாட்களில் அநேக காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காகவும் என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.